அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக காதில் சீழ் மற்றும் ரணம் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதை பாதுகாப்பதற்கான சில எளிய வழிமுறைகளையும், அதை முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஊமத்தையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். ஊமத்தன் இலைச்சாறு 100 மில்லி, நல்லெண்ணெய் 100 மில்லி. முதலில் நாம் தைலம் காய்ச்சுவதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் அரைத்து எடுத்த ஊமத்தன் இலைச்சாறை சிறுக சிறுக சேர்க்கவும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாம் சேர்த்த நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த ஊமத்தன் இலைச்சாறு நன்றாக கொதித்து நறுமணத்துடன் ஊமத்தன் தைலமாக மாறிவிட்டது. அற்புதமான இந்த ஊமத்தன் தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான அடர் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். காதில் ரணம் மற்றும் சீழ் வடிதல் என்கிற நோய் உடையவர்கள் இரவு வேளையில் இந்த ஆற வைத்த தைலத்தில் இருந்து 1 அல்லது 2 சொட்டுக்கள் காதில் விட்டு வந்தால் படிப்படியாக நோய்த்தன்மை குறையும். சுமார் 3 அல்லது 4 நாட்களில் இந்த நோய் பூரணமாக விலகிவிடும். நன்றாக நோய் நீங்கிய பின்பு தைலம் பயன்படுத்துவதை நிறுத்திவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையாக வயல் ஓரங்களில் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஊமத்தன் இலைகளை கொண்டு அற்புதமான முறையில் நாம் செய்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.